நேற்றுக்கு எடப்பாடி அவர்களுடைய மீட்டிங்கில் அதிமுக துண்டு போட்ட ஒருத்தன் தாவேக்காவோட கொடியை ஆட்டுறான். அதை பார்த்துட்டு எடப்பாடி அவரோட அடைஞ்ச புலகாங்கிறதுக்கு அளவே இல்லை. அவர் இப்போல்லாம் தாவேக்கா விஜய் அப்படின்னு சொன்னாலே எந்த ரேஞ்சுக்கு ஆயிடாருன்னா, ஒரு படத்தில் வடிவேல் சாமி சிலையை பார்த்தோன்னே சொல்லி வரல, அந்த ரேஞ்சுக்கு அவர் உணர்ச்சி வசப்பட்டுறாரு. அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி மவுத் வாட்டரிங் ஆயிடுது. வாங்க 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 கட்சிக்கு வாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆளாகிட்டார். அவருக்கு ஒரே புலகாங்கி தான். தன்னோட கட்சி கொடி போட்ட ஒருத்தன் இன்னொரு கட்சி கொடியை கொண்டு தான் மீட்டிங்கில் காட்டுறானே அப்படிங்கிறத பார்த்துட்டு அவர் பாருங்கள் பிள்ளையா சொல்லி போட்டாச்சு ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. ஜஸ்ட் அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதாவது இங்கே எப்படி இருந்த கட்சி அப்படிங்கிறதுக்காக. எப்படின்னா 2002 ரஜினிகாந்த் அவர்களுக்கும் பாமக ராமதாஸுக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்தது. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. அதாவது பாபா படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த டைமில் சடனாக சம்மந்தமே இல்லாமல் ராமதாஸ் அறிவிக்கிறாரு, ரஜினி இளைஞரில் சீரழிக்கிறாரு. அவரோட எடுக்கிற அந்த படத்தில் மது அருந்துற காட்சிகளும் புகைப்பிடிக்கிற காட்சிகளும் எக்கச்சக்கமாக இருக்கிற மாதிரி நாங்கள் பார்க்குறோம். இந்த படத்தை நாங்கள் வெளியிட விட மாட்டோம்னு சொல்லி தேவையில்லை சடனாக சம்மந்தமே இல்லாமல் உள்ள ஒரு பிரச்சனையை கிளப்புறாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. பாபா படம் வந்தது 2002. அப்போ ஆட்சியில் இருக்கிறது அதிமுக. ஆனால் பாமக திமுகவோட கூட்டணியில் இருக்குது ஆக்சுவலாக. அப்போ ஜென்ரலாக 96 ரஜினி கலைஞர் கூட்டணிக்கு ஆதரவாக தெரிவிச்சிருந்து திமுகவும் கலைஞரும் ரஜினியும் ரொம்ப இணக்கமாக தான் இருக்காங்க. ஸோ கலைஞர் ஏதாவது இதுக்கு ஒரு இது கொடுப்பாரு அப்படின்னு நினச்சோம்னா, அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அவங்க 2 பேருக்கும் அறிவுரை சொல்கிற அளவுக்கு நான் பெரிய இல்லைங்கிற மாதிரி ஒரு மனுப்பலான ஒரு இது சொல்லிட்டு அவர் ஒதுங்கிக்கிட்டார். அப்போ இவங்க பாமக எந்த அளவுக்கு தீவிரப்படுத்திட்டாங்கன்னா, பெட்டியை தூக்குற அளவுக்கு ரொம்ப தீவிரமான ஒரு பிரச்சனையை எஸ்கலேட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க பாபா ரிலீஸை. இதை யாருமே எதிர்பார்க்கல. ஸோ ரஜினி அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஒரு சம்மந்தமில்லாத ஒரு அறிவிப்பை கொடுத்தாரு. 2002 இருக்கும், 2006 அடுத்த எலெக்ஷன் இருக்குது. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இதை அப்படியே விட்டுருங்க, நான் எலெக்ஷன் டைமில் உங்களுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு அறிவித்தார். அந்த நேரத்தில் அது விதமாக ஒரு குழப்பமான ஒரு இருந்துச்சு. அண்ட் பாபா ரிலீஸு அது ரிசல்ட்டும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ 2006 திமுக கூட்டணியில் பாமக இருந்து எலெக்ஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரஜினி சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே திமுக கூட்டணி பாமகவுக்கு எதிராக கிளம்புறாங்க. ஆப்வியஸாக திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாக போயிடுது. அப்போ அஃப்கோர்ஸ் அந்த எலெக்ஷனில் திமுக ஜெயிச்சு, அது வேறு விஷயம். ஸோ என்னன்னா, இப்போ ரஜினி ரசிகர்கள் திமுக எதிராக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ரஜினி எப்படி சொன்னார்னா, உங்களுக்கு ரசிகர்களுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறனால நீங்கள் அதிமுக கூட்டத்துக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஒரு ஆழமில்லாத ஒரு அறிவிப்பை அறிவிக்கிறார். ஏன்னா என்றைக்குமே ஜெயலலிதாவுக்கு ரஜினிக்கு 7ஆம் பொருத்தம் எல்லாருக்குமே தெரியும். அந்த சுச்சுவேஷனில் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆன்டி இன்குமென்சி அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஜெயிக்க போகிற திமுக கூட்டணி தான் தெரியுது. அந்த நேரத்தில் சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் இருக்கிற ஜெயலலிதா அவங்க ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு போகும்போது ரஜினி சொன்னார் இல்லையா, நீங்கள் அதிமுக கூட்டத்துக்கு போங்கன்னு சொல்லி, அதை நினச்சிக்கிட்டு ஒரு ரஜினி ரசிகர் என்ன பண்ணுறாங்க, ரஜினி ரசிகர் எல்லா கட்சியும் இருப்பாங்க, திமுக இருப்பாங்க, அதிமுக இருப்பாங்க, பாமக கூட இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அதிமுக ரஜினி ரசிகர் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னால், ஓகே நல்லா ஜாலியாக இருக்குது, ரஜினி நம்மளை அதிமுக கூட்டத்துக்கு போக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினியுடைய படத்தை காட்டுறான் ஜெயலலிதாவுடைய பிரச்சாரத்தில். நல்லா கவனிச்சு பாருங்கள், ஜெயலலிதா நினச்சிருந்த ரஜினி இன்றைக்கி அன்றைக்கி மட்டும் இல்லை, இன்றைக்கி என்றைக்குமே உச்ச நட்சத்திரம் தான். ஸோ அவரும் கிட்டத்தட்ட ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டார் ஆக்சுவலாக, நீங்கள் ஐடென்டிட்டிக்கு போங்கிற மாதிரி ஓரளவுக்கு விட ஒரு ஆதரவாக ஒரு குழப்பமான ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு. அதை ஜெயலலிதா நினச்சிருந்தால் அறுவடை செஞ்சுருக்க முயற்சி பண்ணியிருக்கலாம். ஆனால் ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா, அந்த கலைவரத்துலேயும் அந்த பிரச்சார கூட்டத்துலேயும் தன்னுடைய மீட்டிங்கில் ரஜினி படத்தை காட்டினது யாரும் கண்டுபிடிச்சி அன்னைக்கு ஈவினிங்கே நைட்டு பேப்பருக்கு நியூஸ் போயிடுச்சு. அடுத்த நாள் பேப்பரில் நியூஸ் வந்துருச்சு. அந்த நியூஸே எப்படி வந்துச்சுன்னா, ஜெயலலிதா பிரச்சாரத்தில் ரஜினி படத்தை காட்டிய அதிமுக தொண்டர் கட்சியோடைய பொறுப்பு பறிப்பு அப்படின்னு சொல்லி வந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ நான் அந்த காட்சியையும் இன்றைக்கி எடப்பாடி இந்த தாவேகா கட்சியை கொடியை பார்த்துக்கிட்டு அவர் கொடுத்த அந்த ஒரு ரியாக்ஷனையும் பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதிமுககாரங்க தான் இதை புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக. எப்படி இருந்து நீங்கள் இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி.